உடனடியாக ஒரு சிறிய வழிபாடு இருக்கும். அன்னையை வரவேற்று நாங்கள் திருப்புகழ் மாலையோடும் அதனைத் தொடர்ந்து நீங்கள் வந்து மன்றாடலாம். போட்டோக்களை எடுத்து அதனுடைய பத்தியின் கனாகலத்தை குறைக்க வேண்டாம். தயவு செய்து இடங்களிலே அமர்ந்திருந்து தயவு செய்து நடுவில் நிற்கிறார்கள். அப்படியே பின்னுக்கு வெளியில் போகும். நடுவில் நிற்கின்றவர்கள் வெளியேறுங்கள். இது வந்து மருதமடு மாதாவை இந்த வருடம் மருதமடு மாதாவுக்கு முடிசூட்டிய 100வது வருடம். அந்த விழாவை ஜூலை மாதம் மடு திருப்பதியில் பெருவிழாவாக கொண்டாடி இருக்கின்றார்கள். அதற்கு ஆயத்தமாக மன்னர் யாழ் மறை மாவட்டங்களில் அன்னை மரியாளுடைய புதுமையான இந்த திருச்சுரூபத்தை எல்லா பங்குகளுக்கும் இந்த வருடம் கொண்டு செல்கின்றார்கள். அதனுடைய ஒரு கட்டமாகத்தான் இப்போது யாழ் மறை மாவட்டத்திற்கு இந்த திருச்சுரூபம் வந்திருக்கின்றது. இது ஒரு மிகவும் புதுமையான சுரூபம். மிக ஆரம்ப காலத்தில் மாந்தேல தான் இந்த திருச்சுரூபம் ஒரு ஆலயத்தில் இருந்தது. அதன் பிற்பாடு ஒல்லாந்தருடைய காலத்தில் ஏற்பட்ட கலாவனையின் காரணமாக மருதமடு சுரூபத்தை அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் பாதுகாப்பாக மடு என்று அழைக்கப்படுகின்ற காட்டு பகுதியை கொண்டு போய் அங்கே பாதுகாத்து வந்தார்கள். அங்கே பாதுகாத்து வைக்கப்பட்ட அந்த சுரூபம் மிக புதுமையானதாக இருந்த காரணத்தால் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் அந்த காட்டு பகுதிக்கு சென்று அன்னைக்கு வணக்கம் செலுத்தி வந்தார்கள். சிங்களவர்கள் கூட பெருமளவாக மடுப்பதிக்கு வந்து அன்னையினுடைய பரிந்துரையை பெற்று பல புதுமைகளை அவர்களும் அனுபவித்து வருகின்றார்கள். அவை அவ்வாறு சிறப்பான இந்த திருச்சுரூபத்தை 3ஆம் முறையாக, அதாவது முதல் 1974ஆம் ஆண்டு அன்னைக்கு முடிசூட்டப்பட்ட ஆண்டு எல்லா இடமும் இந்த திருச்சுரூபம் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது மன்னார் மறை மாவட்டம் யாழ் மறை மாவட்டத்தோடு ஒன்றாக இருந்தது. அதன் பிற்பாடு போர்க்காலத்தில் இறந்து போன ஆயர் ராயப்ப யோசப் பாண்டகி அவர்கள் சமாதானத்துக்காக அமைதியின் தேவதையாக நாடு முழுவதும் இந்த சுரூபத்தை அவர் கொண்டு சென்றார். ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு அதை கொண்டு வர முடியவில்லை. இப்போது 50 ஆண்டுகளின் பிற்பாடு மீண்டும் இந்த சுரூபமானது யாழ் மறை மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எங்களுடைய எல்லா பங்குகளுக்கும் அன்னை மரியாள் தரிசித்து வருகின்றார். பல ஏற்பாடுகள், ஆயத்தங்கள், ஆன்மீக ஆயத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான முறையிலே இந்த தரிசிப்பு நடந்து வருகின்றது. மக்கள் இடம்பெயர்க்க இந்த மாதாக்கு என்ன நடந்தது? மக்கள் இடம்பெயர்க்க ஒரு கட்டத்தில் மடுவை வந்து தமிழீழ விடுதலை புலிகள் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருந்தார்கள். இலங்கை இராணுவம் அந்த பகுதியை தாங்கள் மீட்க வேண்டும் என்று முயற்சி செய்த போது ராயப்ப யோசப் பாண்டகை அவர்கள் மடுப்பகுதியை சூனிய பிரதேசமாக, போர் இல்லாத சூனிய பிரதேசமாக அறிக்கையிடுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். ஆனால் அது கைகூடவில்லை. இறுதியாக அவர்கள் அடிபாட்டை தொடங்கிய போது ஆயர் என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த திருச்சுரூபத்தை தூக்கி கொண்டு தேவன்பட்டி பங்கிலே கொண்டு போய் வைத்தார். தேவன்பட்டி பங்கிலே ஒரு சில நாட்கள் அங்கே வைக்கப்பட்ட திருச்சுரூபமானது மீண்டும் வன்னி பகுதியை கொண்டு வரப்பட்டது. வன்னி பகுதியை கொண்டு வரப்பட்டு தமிழீழ தேசிய தலைவருடைய அனுமதியோடு தாண்டி குளத்தினூடாக மீண்டும் அது மடுப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. இப்போ ஒவ்வொரு பங்குக்கும் போய் எப்போ வரையும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த மாதா காட்சி தருவா? அதாவது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையும் தான் நாங்கள் எங்களோட மறை மாவட்டத்தில் அன்னை மரியாளை வைத்திருப்போம். 30ஆம் தேதி நாங்கள் 9 மணிக்கு மீண்டும் வெள்ளாங்குளம், அதாவது எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியாகிய வெள்ளாங்குளத்தில் நாங்கள் மீண்டும் மன்னார் மறை மாவட்ட குரு முதல்வரிடம் அந்த திருச்சுரூபத்தை நாங்கள் ஒப்படைப்போம். இந்த மாதா எவ்வளவு புதுமையானவா? மாதாட புதுமைகள் வந்து நிறைய புதுமைகள். அதாவது வெளிநாடுகளில் இருந்து வந்த மக்களும் சரி, சிங்களவர்கள் பெரும்பான்மையாக இந்நாட்களிலே மடு திருப்பதிக்கு அவர்கள் விஜயம் செய்து அன்னையை தரிசிக்கின்றார்கள். பல ஆயிரக்கணக்கான புதுமைகள் தினமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்கள் தங்களுடைய புதுமைகளை எழுதி அங்கே மடு காரியாலயத்திலே ஒப்படைப்பார்கள். அவற்றை வாசிக்கின்ற போது பல ஆயிரக்கணக்கான புதுமைகள் நடந்து வருவதை நாங்கள் காண்கின்றோம்.
எமக்கு விடுதலை அளிப்பவரான கிறிஸ்துவே, நீர் இறக்கும் போது அருகில் தாயும் இருக்க வேண்டும் என திருவிடம் கொண்டீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் உமது மாடுகளில் பங்கு பெறுவதில் யோவானுக்கு தாயாக கொடுத்தீர். எங்களது நல்வாழ்க்கையால் நாங்கள் அவரது பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துவோமாக. மௌனமாக உங்களுடைய விண்ணப்பங்களை அன்னையிடம் சமர்ப்பியுங்கள். அன்னை மூடாக ஆண்டவரிடம் சமர்ப்பியுங்கள்.